இப்பொழுது பேராசிரியர் திரு ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களது சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. கந்த புராணத்தில் சிவபரம்பொருள் என்கின்ற தலைப்பில் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக சேவையாற்றி வருகின்றார். துறை சார்ந்த பல மாநாடுகளை பல்கலைக்கழகத்தில் நடத்தி வருகின்றார் பேராசிரியர் திரு ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள். அவரை இப்பொழுது சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த திருமுறைகளுக்கு பிந்திய பக்தி இலக்கியம் என்கின்ற பொருண்மையிலான சைவ மாநாட்டுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீன சுவாமிகள் துறந்தார்தம் திருவடிகளை பணிகிறேன். மேடையிலும் சபையிலுமாக வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, சைவ அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். சிவாப்பிள்ளை அவர்கள், பேராசிரியர் சிவாப்பிள்ளை அவர்கள் அடுத்த ஆண்டும் இந்த மண்டபம் நன்றாக இருக்கிறது, ஆகவே இந்த மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். ஒரு விருந்தினராக, ஒரு அதிதியாக அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை கைவிட்டு விடுங்கள் என்று நான் கெஞ்சுவேன். ஏனென்றால் திருவள்ளுவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். கேட்கறதுக்கு விஷயம் இல்லையாத இடத்திலே ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட கொடு. ஆனால் இந்த கோயில்காரர்கள் சாப்பிட கொடுத்து எங்கே நேரம் கொஞ்சம் இருந்தால் கேள் என்று திருவள்ளுவரை அப்படியே மறுதலையாக போடுகிறார்கள். ஆகவே பெருமக்களே, நான் என் உரைக்குள் முறைப்படியாக செல்வதற்கு முன்னதாக உங்களை நான் பணிந்து விண்ணப்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து மாநாட்டினுடைய வெற்றி, நாளை சைவ மாநாடு எப்படி இருந்தது என்று யாராவது உங்களை கேட்டால் போய் ராஜராஜேஸ்வரி அம்மாவின் அவர்கள் வழங்கிய பொங்கல் நன்றாக இருந்தது, வடை நன்றாக இருந்தது என்று சொல்லக்கூடாது. மாநாட்டுக்கு வந்திருந்த தவத்திரு சுவாமிகளுடைய திருமுறை அமுதம் நன்றாக இருந்தது, என் ஆசிரியர் தமிழருவி அவர்கள் தொகுத்த மலர் அற்புதமாக இருந்தது என்பதுதான் பதிலாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய இயலரங்கு என்பது டாக்டர் அவர்கள் பாடிய இசையரங்கு போல, நாட்டிய அரங்கு போல இல்லை. இயலரங்கு கேட்பவர்களுடைய நெருக்கம்தான் வெற்றிக்கு காரணமாகும். ஆகவே தயவு செய்து பெருமக்கள் முன்னே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேச்சை நான் இப்படி கட்டமைக்கிறேன். பெருமக்களே, இந்த மாநாட்டினுடைய தொனிப்பொருளை விளக்கம் செய்வது திருமுறைகளுக்கு பிந்திய சைவ பக்தி இலக்கியம். அதை யாராவது ஒருவர் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மொழித்துறையினுடைய தலைவர் என்கிற வகையிலே அது எனக்கு விருப்பமானது. இலக்கியம் என்றால் என்ன, குறிப்பாக பக்தி இலக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கம் செய்வது அது தொடக்கத்தில். அதற்கு பிறகு ஏன் இந்த தமிழ் அல்லது சைவ மரபிலே பக்தி இலக்கியங்கள் பெறுகின்ற முக்கியத்துவம்? இலக்கியங்கள் என்ன இருந்தவை? காதல் இலக்கியங்கள், போர் இலக்கியங்கள், நட்பு தொடர்பான இலக்கியங்கள், முற்போக்கு எண்ணங்கள் வந்ததற்கு பிறகு சமுதாய இலக்கியங்கள், இன்றைக்கு புலம்பெயர் இலக்கியங்கள், இலக்கியங்கள் பலவாக பெருகியதற்கு பிறகும் தமிழ் ஏன் பக்தி இலக்கியத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கிறது என்பதை பற்றி இரண்டாவதாக நான் உரை செய்ய விரும்புவேன். மூன்றாவதாக இன்றைய என்னுடைய தலைப்பு, அப்படி பின்வந்த பக்தி இலக்கியங்களுள் மிகச்சிறப்பான, மிக பெருமைக்குரிய, இன்னும் சொல்ல போனால் இலங்கை தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக ஒளிரக்கூடிய கந்தபுராணத்தில் சிவன் என்பதை பற்றி பேசுவது, சிவபரம்பொருளை பற்றி பேசுவது. கந்தபுராணம் பெயர்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு முருக இலக்கியம். முருக இலக்கியத்தில் சிவபெருமானா? அது என்னுடைய உரையாக இருக்கு. இந்த மூன்று புள்ளிகளை இணைப்பது என்னுடைய இன்றைய உரையாக இருக்கும். சரியான நேரத்தில் நான் நிறுத்துவேன், நீங்கள் யாரும் அச்சக்கொள்ளும் தேவையில்லை. முதல், இலக்கியம் என்றால் என்ன? நாங்கள் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், தரவுகள், தகவல்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வரலாறு, தொல்லியல் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து இலக்கியம் எங்கே வேறுபடுகிறது? நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.
நாங்கள் எல்லாவற்றையும் இலக்கியம் என்று சொல்வதில்லை. நேற்று இரவு இங்கிருந்து என்னுடைய அறைக்கு சென்று தொலைபேசியை பார்த்தால் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசி, நாங்கள் சரியா நாட்டுக்கு போய் சேரலாம் தானே டாக்டர்? அமெரிக்கா குண்டுகளை வீசி இருக்கிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தி, தரவு, தகவல், வரலாறு இவற்றிலிருந்து இலக்கியம் என்பது வேறுபட்டது. லிட்ரேச்சர் நாங்கள் சொல்லுகின்ற இலக்கியம் என்பது வேறுபட்டது. என்ன வேறுபாடு? உள்ளதை கொஞ்சம் இனி கருணை கூர்ந்து என்னோடு வர வேண்டும். நீங்கள் எனக்கு பின்னாலே உள்ளதை உள்ளபடி சொல்வது என்பது வரலாறு அல்லது செய்தி. உள்ளதை வாசகர்களுடைய, நேயர்களுடைய, பார்வையாளர்களுடைய உளம் கொள்ளும்படியாக சொல்வது இலக்கியம். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு தரவு, தலைவர் ஒரு மருத்துவர், வைத்திய கலாநிதி, அவருடைய திருமதியாருடைய பெயர் திருமதி கீதா அம்மையார், அவர் ஒரு பாடகர். இது தரவு. நான் இப்படியே சொன்னால் அது அவருடைய குடும்ப அட்டை விபரம் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். குடும்பத்தின் இன்ஃபர்மேட்டிவ் சொல்கிறாருன்ட்டு. நான் இதை எப்படி சொல்கிறேன்? தன்னுடைய அகத்துக்குள்ளே கீதம் இருப்பது போதாதென்று தன் அகத்துளும் கீதாவை வைத்தவர் வைத்தியர் என்று சொன்னால் அது இலக்கியம். அகம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒன்று உள்ளம், அடுத்தது வீடு. அவர் சங்கீதத்தை பாடக்கூடிய ஒருவர் வீட்டிலும் கீதாவை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த தரவு ஒரு இலக்கியமாகிறது, ஒரு சுவாரஸ்யமாகிறது. இன்னும் வேறு விதமாக திருவாசகம் பாடுகிறார். ஏன்னா பக்கத்துலேருந்து நிறைகளவரும் பாடினார். யார் பாடுகிறார் என்று பார்த்தா இவர். நான் எதிர்பார்க்கவில்லை அவரிடம். அப்போ உடலுக்கு எங்களுடைய உடம்புக்கு மருத்துவம் கொடுக்கிற ஒருவர் உயிருக்கும் மருத்துவம் கொடுக்கிறார், திருவாசகம் என்னும் தேனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது இலக்கியம். ஒன்றை உயர்த்தி கற்பனை பண்ணி சுவாரஸ்யமாக்கி சொல்வது இலக்கியம். இதிலே பக்தி இலக்கியம் தமிழுக்கு மிக நெருக்கமானது. அதை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பக்தியே உயர்வானது. அதை பற்றி பேசுகின்ற இலக்கியம். பெரும்பாலும் இளைஞர்கள் பக்தியை நாங்கள் சொல்லுகிறோம், பக்தி ஏதோ கடவுளை கும்பிடுவது பக்தி என்று நினைக்கிறோம். தவறு பிள்ளைகள், அது இல்லை. பக்தி என்பது ஒரு உணர்வு. அதெல்லாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய இயக்கமே உணர்வில் தான் இருக்கிறது. உணர்வு. உலகத்தை இயக்குவதே ஒரு பேர் உணர்வாகிய அன்பு. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறான் வள்ளுவன். வாழ்க்கையினுடைய பண்பு என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்புதான் வெவ்வேறு விதமாக, வெவ்வேறு பரிணாமங்கள், வெவ்வேறு வடிவங்களில் இந்த உலகத்தை கொண்டு நடத்துகிறது. ஒரு குழந்தை வீட்டிலே பாசம், பள்ளிக்கூட பருவத்தில், பல்கலைக்கழக பருவத்தில் நட்பு, ஒரு குழந்தையின் மீது அம்மா கொள்கிற தாய்மை, 10 பருவத்திலே அவனுக்கு ஏற்படுகிற காதல், எல்லாமே அது பாசமாக இருந்தால் என்ன, நட்பாக இருந்தால் என்ன, காதலாக இருந்தால் என்ன, எல்லாமே அன்பினுடைய வெவ்வேறு பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ். இதிலே பக்தியும் வந்து சேர்கிறது. பாசம், காதல், நட்பு, தாய்மை, பக்தி எல்லாமே அன்பினுடைய வெவ்வேறு படிநிலைகள் தான். எல்லாமே அன்பினுடைய வெவ்வேறு படிநிலைகள் தான். இவற்றிலே பக்தியைத்தான் உயர்வாக கொள்கிறோம். அம்மாமார், தாய்மார்களை என்னை மன்னிக்க வேண்டும். தாய்மைதான் உயர்வான உணர்வு என்பதை உலகம் ஒத்துக்கொள்கிறது, சந்தேகமே இல்லை. தாய்மைக்கு நிகரான ஒரு அன்பை மானிட ரூபத்தில் காண முடியாது. அது அப்பாக்களிடம் இல்லை, நட்பில் இல்லை, காதலில் இல்லை, சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தாய் தன்னை கரைத்து ஒரு தன்னை விட தன் குழந்தைகளை பாசம் வைக்கிற அந்த தாய்மை உயர்வானது. ஆனால் நான் வரிசையிலே அடுக்குகின்ற இந்த நட்பு, காதல், பாசம், தாய்மை எல்லாவற்றையும் விட, நான் திருப்பியும் சொல்கிறேன், அடிக்கோடிட்டு சொல்கிறேன், தாய்மையையும் விட நாங்கள் பக்தியை உயர்வாக வைக்கிறோமே. ஏன் வைக்கிறோம்?
என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நீங்கள் மனதில் இந்த விதையை போடுங்கள். ஏன் பக்தியை உயர்வாக வைக்கிறோம், தாய்மையை விட உயர்வாக வைக்கிறோம் என்றால், நான் இந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். மற்றைய மானிட அன்பில் வருகின்ற எல்லாமே இப்போ நான் காதலிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பருவமெல்லாம் கடந்தாயிற்று. ஆனால் அந்த பருவத்தை எல்லாரும் வயசால் கடந்து விடுவார்கள், மனதால் கடக்க மாட்டார்கள், அங்கேயே தங்கி இருப்பார்கள். அப்போ நான் இப்போ என்னுடைய காதல் பருவத்திலே நானும் காதலியும் சந்திக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துறந்தார் திருவடிகளுக்கு மன்னிப்போடு அவங்கள வைத்துக்கொண்டு இது விளையாட்டலாமா தெரியவில்லை. அதனால் காதல் செய்கிறேன். உண்மையிலே நாங்கள் இப்படி ஒரு ஆதிநகர்த்தரை இங்கே பெற்றிருப்பது எங்களுடைய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். பெருமக்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், நான் சுவாமிகளிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்கப் போவதில்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஆதீனங்கள் சமய பெரியார்கள் என்பது வெறும் ஆசியுரை சொல்லிவிட்டு போய்விடுபவர்கள், 5 நிமிடம் பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு போய்விடுபவர்கள் என்ற நிலை கடந்து எங்களுடைய திருமுறை செல்வத்தை அவர் பாட நாங்கள் கேட்டு எப்படி உருகுகிறோம் தெரியுமா? அது சந்தேகமே வேண்டாம். அந்த திருமுறை அந்த மந்திரத்துக்கு, தமிழ் மந்திரத்துக்கு இருக்கிற மகிமை, சுவாமிகளுக்கு இருக்கிற இசைப்புலமை, அது எல்லாம் சேர்ந்து வருகிற பொழுது, எங்கே சுவாமிநாத தம்பிரானோடு தண்டபாணி தேசிகரோடு இந்த திருமுறை அமுதம் போய்விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிற தமிழ் உலகத்துக்கு இல்லை, அது வாழும் என்கிற ஒரு நம்பிக்கையை சுவாமிகள் எங்களுக்கு தருகிறார். அப்படியான ஒரு காதலை மறக்கக்கூடாது. எல்லாரும் காதலில் நிற்க. நான் என் காதலியோடு இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒரு பார்ட்டியில் ஒரு ஐஸ்கிரீம், 2 ஐஸ்கிரீம் கப்ஸ் வாங்கி குளிர்களை ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறோம். அப்போ காதல் பருவத்தில் உங்களுக்கு தெரியும், நானே வாங்கி நானே சாப்பிட்டு கொண்டு இருந்தால் சுவைக்காது. அப்போ ஒரு ஸ்பூனை எடுத்து நான் என்ன செய்வேன், இந்த நீ இதை சாப்பிடுன்னா அவளுக்கு ஊட்டி விடுறது. என்ன நம்பிக்கையில் நான் ஊட்டுறேன்னு நினைக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில் நான் ஊட்டுறேன்? திருப்பி அவள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எனக்கு ஊட்டி விடுவாள். அதனாலே பரஸ்பர அன்பு. என் அன்பு அவளில் பிரதிபலிக்க, அவள் அன்பு என்னில் பிரதிபலிக்க, இந்த பரஸ்பர பிரதிபலிப்பில் தான் அன்பு வளர்கிறது. மனித உறவில், மனித காதலில், மனித அன்பில் எல்லாம் பரஸ்பரம். நீ அன்பு காட்டுகிறாய், நான் அன்பு காட்டுகிறேன். நீ நண்பனா, எனக்கு உதவி செய்கிறாய், நான் உதவி செய்கிறேன், நீ உதவி செய்கிறாய். உறவா, நீ என் வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறாய், நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறேன். இந்த பரஸ்பரத்தில் தானே வளர்கிறோம். பக்தியில் இந்த பரஸ்பரம் இல்லை. வெறுமனே படத்துக்கு முன்னால் போய் நின்று ஒரு கடவுளாக இருக்கிற, விக்கிரகமாக இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு, ஆனால் என்னை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள், வெறும் கல்லாக கருங்கல்லாக இருக்கிற ஒன்றுக்கு முன்னால் போய் கண்ணப்பன் எம்பெருமானுக்கு கண்ணீர் வருகிறதே என்று அழுகிறான் என்றால் அதுதான் பக்தி. எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல், எந்த விதமான குறியீடுகளும் காட்டாமல், நான் தந்தால் நீ தருவாய், நீ தந்தால் நான் தருவேன் என்கின்ற வியாபாரம் இல்லாமல் நான் ஒரு அன்பு காட்டுகிறேன் என்றால் அந்த பக்தி தான் உணர்வுகளில் அன்பினுடைய தூய வடிவமாக இருக்கிற காரணத்தினால் பக்தியை பற்றி பேசுவதெல்லாம் உயர்ந்தது என்பதை எங்கள் தமிழ் தன்னுடைய சட்டமாக வைத்திருக்கிறது. அதிலே தமிழுக்கு பக்தி ஏன் பெருமையாகிறது தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய பெயரை சொல்ல இந்த சபை என்னை அனுமதிக்க வேண்டும். இலங்கை தமிழினுடைய, உலகத் தமிழினுடைய, தமிழாராய்ச்சியினுடைய அடையாளமாக இருப்பவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தனிநாயகம் அடிகளார். நீங்கள் அறிவீர்கள். தமிழ் தூது அவருக்கு பெயர். சைவம் என்பது சமரசமான சமயம் என்கிற காரணத்தினால் அவருடைய பெயரை இங்கே உச்சரிப்பது எனக்கு பொருத்தமாகப்படுகிறது. அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தவர். தாய்லாந்திலே, மலேசியாவிலே எல்லாம் தமிழனுடைய எச்சம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொன்னவர் அதுதான். இன்றைக்கும் சுவாமிகள் தாய்லாந்திலே, தாய்லாந்து மன்னர்கள் முடி தரிக்கிற பொழுது, அவர்கள் அரச முடி தரிக்கிற பொழுது என்ன பாட்டு பாடுகிறார்கள் தெரியுமா? திருப்பல்லாண்டு திருவாசகம் பாடித்தான் அரச முடி தரிக்கிறார்கள். இதை உலகத்துக்கு சொன்னவர் தன்னாயகம் அடிகளார். அவர் உலகம் முழுவதும் பயணித்தவர், கிரேக்கத்தில் படித்தவர். அவர் சொன்னார், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொன்று சிறப்பானது.
வணிகம் ஆங்கிலத்துக்கு சிறப்பானது. வணிகத்தின் மொழி ஆங்கிலம், காதலின் மொழி கிரேக்கம், சட்டத்தின் மொழி லத்தீன். ஆனால் இந்த உலகத்திலே பக்தி என்கின்ற உன்னதமான அந்த அன்பினுடைய மொழி தமிழ் என்று சொன்னார். பக்தியின் மொழி தமிழ் ஆன காரணத்தினாலே அந்த பக்தியை பேசுகின்ற, பக்திக்கு நெருக்கமான திருமுறைகளுக்கு பின்னால் வந்த அந்த பக்தி இலக்கியங்களை பற்றி பேசுவது என்பது இங்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாகிறது. உண்மையாக நான் நன்றி பாராட்டுவேன். ஒரு தமிழ் ஆசிரியனாக நன்றி பாராட்ட வேண்டும். பெரும்பாலும் கவனக்குவிப்பு பெறாத, அறிஞர்களுடைய கவனத்தை கோரியிருக்காத திருமுறைகளுக்கு பின்னரான இலக்கியங்களை இந்த மாநாடு ஒரு சரியான நெறியில் வகுத்து தந்திருக்கிற காரணத்தினால் இந்த தொனிப்பொருளை தேர்வு செய்தமைக்காகவும், அது தொடர்பாக ஒரு மலரை வெளியிட்டமைக்காகவும், அது தொடர்பான உரைகளை அமைத்தமைக்காகவும் இந்த தமிழ் கூறு நல்லுலகத்தினுடைய கல்வியாளர்கள் சார்பில் நான் இந்த சைவ மாநாட்டு குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் பாராட்ட கடமைப்பட்டேன். இனி நிறைவு 10 நிமிடங்களும் என்னுடைய தலைப்புக்கு செல்லும். கந்தபுராணம் கூறும் சிவப்பரம்பொருள். என்னுடைய இங்கு மூத்த தலைமுறையினராக இருக்கிற பெருமக்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கலாசாரம், இலங்கையின் பண்பாட்டை கந்தபுராண கலாசாரம் என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. எத்தனை நூல்கள் இருந்தாலும் அது இலங்கைக்கு ஒரு தனி அடையாளமாக காணப்படுகிறது. சைவ மரபிலே 3 புராணங்கள் முக்கியமானவை. சிவபெருமானுக்கு உங்களுக்கு தெரியும் 3 கண்கள் என்று பேசப்படுகிறது. என்று மாலை அது தலைப்பாக வந்திருக்கிறது. 3 கண்களை 3 நூல்களாக உருவகம் செய்வது சைவ மரபு. அவருடைய வலது கண்ணாக திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகிற பெரிய புராணமும், சிவபெருமானுடைய இடது கண்ணாக திருவிளையாடற் புராணம் என்று சொல்லப்படுகின்ற புராணமும், நெற்றிக்கண்ணாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நெற்றிக்கண்ணாக கந்தபுராணமும் சொல்லப்படுவது சைவ மரபாகும். அந்த நெற்றிக்கண்ணுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். திருமுருகப் பெருமானை தோற்றுவித்த கண், அந்த கண் மன்மதனை, நக்கீரனை அழித்த கண். அந்த கண் ஆக்கவும் அழிக்கவும் வல்ல ஒரு அந்த சக்தியை உடைய அந்த கண்ணுக்கு உருவகமாக, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு உருவகமாக சொல்லப்படுகிற நூல் கந்தபுராணம். நான் ஒரு சின்ன அறிமுகம் செய்கிறேன், யாராவது புதியவர்கள் இருந்தால் கேட்க வேண்டும் என்பதற்காக. முருகப்பெருமானுடைய வரலாற்றை வடமொழியில் எழுந்த ஸ்கந்த புராணம் என்பதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக ஒரு தூய, நாங்கள் முப்போதும் திருமேனி தீண்டி வழிபடுகின்ற அந்தணர் குலத்திலே வந்த கச்சியப்ப சிவாசாரியார் என்று சொல்லப்படுகின்ற சோழர் காலம் அல்லது நாயக்கர் காலம், காலம் எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியாது, கிட்டத்தட்ட சோழர் காலத்தினுடைய பிற்பகுதி, பெரிய புராணம் கம்பராமாயணம் எல்லாம் தோன்றியதற்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு நூலாக காணப்படுகிறது கந்தபுராணம். கந்தகோட்டத்தை சார்ந்த ஒரு அந்தன பெருமகன் கச்சியப்ப சிவாசாரியார் இந்த நூலை எழுதுகிறார். நீங்கள்லாம் சின்ன வயதிலே இலங்கையிலே சைவ பாடம் படித்த பெருமக்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கும். இந்த அந்த காலத்தில் இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம், நான் இப்போ நினைச்சா 10 கவிதை தொகுப்பு போடலாம், 8 சிறுகதை தொகுப்பு போடலாம், கேட்குறதுக்கு யாரும் இல்லை. கம்ப்யூட்டர் பிரிண்ட் வந்துட்டு நான் எழுதுறதான் கவிதை, நான் வெளியிடுறதான் புத்தகம். முந்தி அப்படியெல்லாம் எழுத முடியாது. சாட்சாத் கம்பனுக்கே எழுதினதுக்கு பிறகு நீ ஆக்களுக்கு முன்னால் அரங்கேற்றம் செய்து சபை அங்கீகரித்தால்தான் இது நூலாக முடியும். அந்த முக்கியத்துவம் சபைக்கு இருந்தது. அதான் நான் உங்களையெல்லாம் வந்து முன்னால் இருக்க சொன்னது, என்னுடைய பேச்சை அங்கீகரிக்கிற பொறுப்பு உங்களுக்கு, இது பேச்சா இல்லையான்னு தீர்மானிக்கிற பொறுப்பு சபைக்கு. ஆகவே எந்த பெரிய நூலாக இருந்தாலும் அந்த நூல் சபையினுடைய அங்கீகாரம் பெற வேண்டும். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதி விடுகிறார். அரங்கேற்றம் என்று சொல்லப்படுகின்ற நாள். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பொல்லாத குணம் யாருக்கு இருக்குன்னா நம்ம போல படித்தவங்கள்தான் இருக்கு. பெருமக்கள் சொல்லுகிறார்கள், கற்ற கயவரோடு என்ன கூட்டினியே என்று பெரியவர்கள் கேட்கிறார்கள். படித்த கெட்டவங்களோடலாம் என்ன சேர்த்துடாதேடா. மாணிக்கவாசர் சொல்றார், கற்பனவும் இனி அமையும், படிக்கலாம் வேண்டாம், படிப்பெல்லாம் போட்டும். ஏன்னா படித்தவர்கள். அப்போ ஒருவர் நூல் செய்கிறார், பெருமை எடுத்து விடுவார்,
புகழ் பெற்று விடுவார் என்றதுக்காக அங்கே இருந்த ஒருவர் திடீரென்று என்ன கடவுள் வாழ்த்துமுடைய நூலில் கந்தபுராண கடவுள் வாழ்த்து திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மைப்பதம் போற்றுவாம் என்பது. கடவுளை பிள்ளையார கும்பிடுறானே, அதை பார்க்க வேண்டியதானே. எங்களுக்கு சில பேரில் சில அதான் படித்த அறிஞர்களில் பொருளை விட்டு விடுவார்கள். அந்த தமிழ் மொழி பாவம் பிரித்தானியில் கொஞ்சம் பிள்ளைகள் முதல்ல ஆங்கிலத்தில் எழுதி வச்சு தான் தேவாரம் பாடும். தோடுடைய சிவன் தொடுடைய சிவன் தான் பாடுவாங்க. விட்டுருங்கோ, அவன் அப்படியாவது தேவாரத்துக்கு வாரானே என்ற சந்தோஷம். நம்ம பழம் பண்டிதர் மேலே யாராவது இருந்து இஞ்சி வா நீ என்ன தோன்னு சொல்லக்கூடாது, தோன்னு சொன்னா அவன் அந்த பக்கம் வர மாட்டான். இவர் பாட தொடங்கின உடனே திகட சக்கரம் என்று கேட்ட உடனே நிறுத்தும். எப்படி இதை விரித்து சொல்லும்னு கேட்கிறார். திகட சக்கரம் எப்படி விரித்து? திகழ் தசக்கரம் என்று பிரிச்சு சொல்றார். திகழ் தசக்கரம் புணர்கிற பொழுது திகட சக்கரம் என்று வராதே தொல்காப்பியத்தின்படி என்றார். அங்கால மூவ் பண்ணதில்லை, சபை அசையதில்லை. என்ன பதில்? பெரிய நூல் பாடியாயிற்று, முருகனை பற்றிய நூல், மிகச்சிறந்த இலக்கியம், முதல் பாட்டில் முதல் சொல்லில் நிற்கிறது அரங்கேற்றம். அதான் பாருங்க, உண்மையான வேலையை மனதார ஒருவன் தீர்மானித்து செய்தானால் அதற்கு எதிராக வருகின்ற அத்தனை தடைகளையும் இறைவன் வந்து தகர்ப்பான் என்பதுதான் உண்மை, சந்தேகம் கிடையாது. ஒரு பழைய ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டு ஒரு கொஞ்சம் இளந்தாரி வடிவான புலவர் ஒருத்தர் வாரார். இவ்வளவு காலம் அந்த ஊர்ல இருந்த புலவர் கிடையாது. எல்லாரும் முகத்தை பார்க்குறான், இவர் எந்த ரூட் என்ன அட்ரஸ் புலவர். ஆனால் அந்த வந்த அந்த புதிய புலவன் அந்த ஓலைச்சுவடியை காட்டி, இது தமிழ் இலக்கண நூல், இது வீர சோழியம் என்கிற இலக்கண நூல், இந்த இலக்கண நூலில் திகழ் தசக்கரம் என்பது லகரத்தை இறுதியாக கொண்டு வருகின்ற நிலைமொழிக்கு முன்னால் இப்படி வந்தால் இது இப்படி புணரும் என்பதற்கான சூத்திர விதி இருக்கிறது. ஆகவே இந்த பாடல் சரி என்று சொல்லி அரங்கேற்றம் நடக்கிறது. வந்தவன் யார்? முருகப்பெருமான் வருகிறான். பாருங்க, முருகன் வருகிறான். தன்னுடைய அடியவன் ஒருவனுடைய இலக்கியத்தை அங்கீகரிக்க செய்வதற்காக. இத்தனை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் பெருமக்களே. வீர சோழியம் என்கின்ற இலக்கண நூல் சைவ இலக்கண நூல் கிடையாது, அது அவைதிக இலக்கண நூல். தன்னுடைய ஒரு பக்தனுக்கு இடர் ஏற்படுகின்ற பொழுது, மொழி இடர் ஏற்படுகின்ற பொழுது அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேற்று மத சமயத்தவர் எழுதிய இலக்கண நூலாக இருந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்து காட்டக்கூடிய அளவுக்கு அரங்கேற்றத்திலேயே முருகனுடைய அருள் பெற்ற புத்தகம் கந்தபுராணம். இதிலே எங்கே சிவன்? அதனோடு நான் என்னுடைய பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன். இது முருக இலக்கியமாகத்தான் எங்களுக்கு தெரியும். முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. பெருமக்களே, முருகன் தான் சிவன். சைவ மரபிலே அவதார மரபு இல்லை, அவதார கோட்பாடு இல்லை. வைணவம் ஏற்றுக்கொண்டதைப் போல ஒரு பெண்ணினுடைய கருவுக்குள்ளே எம்பெருமான் இருந்து பிறக்கிற மரபை சைவம் கொள்ளவில்லை. அது தத்துவ நிலை வேறுபாடு. ஆனால் ஒரு தேவைக்கு அடியவர்களுக்காக, உங்களுக்கு தெரியும், பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் செம்மணச் செல்விக்காக சிவபெருமான் வரவில்லையா? அவதாரம் எடுத்து கருவாக இருந்து குழந்தையாக பிறக்கவில்லையே தவிர அவர் வருகிறார். அப்படியாக ஒரு தேவைப்பட்ட நேரத்திலே முருகப்பெருமானாக தானே வந்து பிறக்கிறார். தன்னிலிருந்து தான் பிறக்கிறார். இப்படி பிறக்கலாமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இன்னும் சில ஆண்டுகளில் விஞ்ஞானம் அதை உறுதிப்படுத்தும். ஒரு டிஎன்ஏயிலிருந்து எப்படி தன்னிலிருந்து தான் உருவாக முடியும் என்கின்ற அந்த சாத்தியக்கூறை அறிவியல் ஒத்துக்கொள்ளப் போகிறது. சிவன் நெற்றிக்கண்ணை திறக்கிறான், 6 பொறிகள் பறக்கின்றன. 6 பொறிகள். அவர்தான் வருகிறார் ஆறுமுகத்தோடு என்றால் சிவனுக்கு 5 முகம், சதாசிவமூர்த்திக்கு 5 முகம். அகோர் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம். 4 திசைக்கு 4 முகம். மேல் நோக்கி ஒரு திசை இருக்கிறது, அது ஈசானம். ஆகவே 5 முகங்கள். இந்த 5 முகங்களோடு சிவன் இருக்கிறான். நாங்கள் ஏன் கலியுகத்தில் முருகனை பிடிக்கிறோம் தெரியுமா? செல்வச்சனதி முருகன் என்றும், மாவட்டபுர கந்தன் என்றும், மண்டூர் முருகன் என்றும், கதிர்காம கந்தன் என்றும் முருகன் ஏன் கலியுகத்தில் தெய்வமாக வந்தான் தெரியுமா? அவனுக்கு
மேல்முகம், கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு முகங்கள் மட்டுமல்ல, கீழ்முகமும் இருக்கிறது. கீழே இருக்கிற அடியார்களை பார்க்கக்கூடியதாக சிவபெருமான் சதாசிவமூர்த்தி இந்த 5 முகங்களோடு 6வதாக கீழ் நோக்கிய அதோ முகத்தோடு சேர்ந்து 6 முகப் பெருமானாக தான் வந்து பிறக்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி விளம்புதோர் மேனியாக கருணையோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உலகம் வாழ்வதற்காக சிவபெருமான் வந்து முருகனாக அவதரிக்கிறான். நீங்கள் பாருங்கள், உலகத்தின் வாழ்வுதான் சைவம். பெரியபுராணத்தின் முதல் பாட்டு உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன். திருக்குறளுடைய முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றிய உலகு. உலகத்திலே தோன்றிய முதல் சைவ இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. எப்படி தொடங்குகிறது? உலகம் உவப்ப வலனேர்பு திருதர் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓ இறைமைக்கும் சேன் விளங்க அவர் வழி. உலகத்தின் சிந்தனை தான் சைவத்தினுடைய சிந்தனை, உலகம் தழுவிய சிந்தனை. சிவபெருமான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி. என்ன அந்த சிவப்பரம்பொருளை 2 வரிக்குள்ளே கொண்டு வருகிறார் கச்சியப்பர். பலவாய் நிற்கிறான், ஆனால் ஒன்றாய் இருக்கிறான். பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி. இந்த இதென்ன இவர் பிள்ளையா சொல்றாரு? பலவாய் நிற்பது ஒன்றாக இருக்க முடியுமா? ஒன்றாக நிற்பது பலவாய் இருக்க முடியுமா என்றால் முடியும். அப்படித்தான் இருக்கும். இப்ப ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் மேடையிலே. அவர் வீட்டிலே தன் அம்மாக்கு மகன், அப்பா அம்மா கூப்பிடுறது மகனையே தான் கூப்பிடுவார். மனைவி கூப்பிடுற போது கணவனே, பிள்ளை கூப்பிடுற போது அப்பாவே, தோழர் கூப்பிடுறது நண்பனே. இவர் நண்பன் என்று அழைக்கப்படுகிறார், அப்பா என்று அழைக்கப்படுகிறார், மகனே என்று அழைக்கப்படுகிறார், கணவனே என்று அழைக்கப்படுகிறார், இல்லை காதலரே என்று அழைக்கப்படலாம். இப்படியாக பல பேர்கள் சொல்லி அழைக்கப்படுபவர் பல பேரா? ஒருவர், ஒரே நபர். அப்படித்தான் சிவன் என்று அழைக்கப்பட்டால் என்ன, முருகன் என்று அழைக்கப்பட்டால் என்ன, விநாயகன் என்று அழைக்கப்பட்டால் என்ன, எல்லாமாக நிற்கிற மூர்த்தி ஒரு மூர்த்தி என்பதை காட்டுவதற்காக பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி. நிறைவாக ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே. அருவமும் உருவும் ஆகி இறைவனுடைய வடிவத்தை சைவ சித்தாந்தம் பேசாமல் போனால் நான் தூங்க மாட்டேன். வரிசையிலே ஆக உச்சமானது சைவ சித்தாந்தம். நான் ஒரு இலங்கை, சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும், இலங்கை சைவனாக சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கிற மண் ஈழத்து மண். என்னுடைய ஆசிரியர் சிவகுமார் சார் தெரியும். நான் தமிழ் படித்தது, சைவ சித்தாந்தம் படித்தது நாவலர் பரம்பரை. நாவலருடைய மாணவர் வித்வசுரமணி பொன்னம்பல பிள்ளை. வித்வசுரமணி பொன்னம்பல பிள்ளையின் மாணவர் தொல்காப்பியம் கணேசையர். கணேசையருடைய மாணவர் என்னுடைய குருநாதர் ஆசிரியர் நமசிவாய தேசிகர். நமசிவாய தேசிகர் தான் சைவ சித்தாந்தம் படித்தேன். சைவத்தை இறைவனுக்கு 3 வடிவம் சொல்லுவார்கள்: அருவம், உருவம், அருவுருவம். இங்கே அருவமும் உருவம் என்று 2 சொல்கிறார் என்றால் நீங்கள் குழம்பக்கூடாது. அருவத்தை தனியே எடுக்க வேண்டும், உருவத்தை தனியே எடுக்க வேண்டும். அருவமும் உருவமும் என்று சொன்னபடினால் அருவுருவத்தையும் எடுக்க வேண்டும். இப்போ பசு பதி இந்த 2ஐயும் சேர்த்தால் எத்தனை வரும்? பசு என்கிற ஒன்று வரும், பதி என்கிற ஒன்று வரும், பசுபதி என்கின்ற ஒரு பெயருடைய ஒருவர் வருவார். 3 பேர் வருவார். 2லிருந்து 3 வரும். அப்படித்தான் அருவம், உருவம், அருவுருவம் இந்த 3ம் சேர்ந்து. அருவம் என்பது எங்களுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலனாகாதது. அரு உருவம் என்பது நாங்கள் கும்பிடுகின்ற சிவலிங்க பெருமான். இந்த ஆலயத்தின் அரங்காவலர் சொன்னார், தில்லை நடராஜ பெருமான் ஓம் நம சிவாய தான் எங்களுக்கு வாழ்க்கை என்று. நான் சிதம்பரத்தில் 4 ஆண்டுகள் கலாநிதி பட்டம் பெற்றவன். சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்கிற நாளில் நான் ஒரு நாள் கூட சிதம்பர தரிசனம் தவற விட்டவன் கிடையாது. ஒவ்வொரு நாளும் போய் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆடல் பெருமானுடைய பூசை பார்க்கிற வாய்ப்பும் அந்த புண்ணியமும் எனக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் பெற்ற கொடுப்பினை என்று நான் கருதுகிறேன். தில்லையில் சென்று தில்லையான் அருவம், உருவம், அருவுருவம். அருவுருவமாகிய சிவலிங்க பெருமான், அருவமாகிய கண்ணுக்கு புலனாகாத ஒரு பெருமான், உருவமாகிய குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் செரிப்பும் பனித்த சடையும் என்ற உருவம். இந்த 3ம் பெருமக்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3ம்
சிவபெருமானுடைய தடத்த இலக்கணம். தடத்த இலக்கணம். சிவபெருமானுக்கு 2 லட்சணம் இருக்கிறது. தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம். சொரூபம் என்றால் நாங்கள் உருவம் என்று நினைக்கிறோம். இல்லை, ஸ்வரூபம், இறைவனுடைய உண்மையான ரூபம். இறைவன் எங்களுக்காக இறங்கி வருகிற பொழுதுதான் அருவமாக வாரான், உருவமாக வாரான், அருவுருவமாக வாரான். சிவபெருமான் கொண்ட கருணையினாலே. இது கடந்து ஒரு தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம் சிவபெருமானுக்கு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட இலக்கணம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. நான் சொல்லிவிட்டால் அது இறைவனுக்கு குறை. சிவபெருமானை நான் மனமொழிமைகளால் அளந்து விடுகின்ற குறை இறைவனுக்கு வந்துவிடும். எப்படி என்று சொல்ல முடியாத அந்த சொரூப இலக்கணத்தில் இருக்கிற இறைவன் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் வருகிறான். ஒரு நேரத்திலே எதிரிகளை, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தானே முருகப்பெருமானாக வருந்த சேர்கிறான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன். நன்றி, வணக்கம்.